கைஸ் இந்த வீடியோவில் நம்ம வேலூர் கோட்டையிலேருந்து எப்படி வந்து சென்னைக்கு வந்து லிஃப்டன் வாக்கில் வந்து போக போகிறோம் அப்படின்னு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. அப்படி போகலாம், அப்படியே கூட பைபாஸ் போகலாம், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கூட போகலாம். ஆற்காடு 23, ராணிப்பேட்டை 27, சென்னை 129ங்க. காகிதப்பட்டாறு எடுத்தது. போகலாண்ணா. தேங்க்ஸ் கைஸ். ஒரு வேளை பைபாஸ் வந்தாச்சு. இல்லை நீங்கள் போகிற தூரம் இறக்கி விட்டால் போதுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் ஒரு வேளை வேலூரில் வந்து இப்போ ரத்னகிரி அந்த கோயில் முன்னாடி இருக்கேன். நேராக போகலாம். தேங்க்யூண்ணா. பாருங்கள் இதான் ஐயா, நான் தமிழ் சரி அதுக்கிட்ட வண்டி இருந்தால் பார்க்குறேங்க ஐயா. நான் செம்ம வெயில் அடிக்குதுங்க. பின்னாடி ஒரு லாரி நிற்குதுல, டிரைவர் சாப்பிட்ருக்கு, அவர்கிட்ட கேட்கணும். அப்புறம் இந்த பக்கம் நிறைய லாரிலாம் நிற்குது, கேட்டு பார்க்கணும். ரெடியாக காஞ்சிபுரம், திருவள்ளூர்னா சென்னை போனால் நல்லாயிருக்கும். உங்களை விட்டு போன லாரி. ஸோ இது சென்னை ரோடுங்க. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் ஒரே ரோடு தானே. போகலாம். தேங்க்ஸ். பெரிய பைபாஸ் இருக்குல்ல, இந்த பைபாஸ் தான் காஞ்சிபுரம் அப்படியே சென்னை போயிடுவாங்க. மணி 1 மணிங்க. சரியான வெயில். ஸோ இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் சென்னை, பக்கத்தில் காஞ்சிபுரம். அப்படியே சென்னை போயிடலாம் பார்க்குறேன். சென்னை தான் போகணும். ஒரு காஞ்சிபுரம் முன்னாடி இருக்கேன், சாப்பிட்டேன். ஒரு 1-1.5 ஆச்சு. இன்னும் 100 கிலோமீட்டர் தான், அப்படியே சென்னை போயிடுவேன். ஒரு லாரி எடுத்தேன்னா அவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ காசு வரும் நான் சென்னை போய் விட்றேன் அப்படின்றான். காசு இருந்தால் நம்பியா லோ பட்ஜெட்டில் சுற்ற போகிறான். ஓகே கைஸ். இப்போ ஒரு அண்ணன் வந்து காஞ்சிபுரம் தாண்டி வந்து விட்டு போனார். ஸோ இப்படியே போனால் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இங்கே காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் இல்லை, சென்னை. ஓகேண்ணா. சரி இப்போ எப்படியா சென்னைங்க, எப்படியும் சென்னைக்கு போகலாம், எப்படியும் போகலாம். பைபாஸ் பாஸ். ஸோ இதுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க சென்னையை போகலாம். அங்கே நன்றி. ஓகே கைஸ் நம்ம வேலூர் கோட்டையிலேருந்து ஒரு 3 மணி அளவில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தேன். அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் தான் நிறைய கம்பெனி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் நிறைய பேர் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. தேங்க்ஸ் கேஸ். இந்த வீடியோவில் நான் டக்குன்னு லிஃப்ட்டு கேட்டு பேர் தான் உங்களுக்கு தோணும். ஆனால் லிஃப்ட்டு கேட்டு நான் ஏறதுக்குள்ளே பெரும்பாடம் ஆகிடும். அதுவும் சென்னையிலங்க. சென்னையில் யாரும் லிஃப்ட்டே தர மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கேஸ் அவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம வந்து கோயம்பேடு வந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கோயம்பேடு வந்து போயிடலாம். ஒருவேளை கோயம்பேடு பக்கத்தில் வந்துட்டாங்க. கோயம்பேடு போயிட்டு ஒரு ட்ராவல் சுற்றி போகிறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். கோயம்பேடு பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இதில் ட்ராவலை முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். ஸோ நம்ம மெரினா பீச் வரைக்கும் போகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ ஒரு அண்ணன் வந்து நம்மளுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. அவரு ஒரு ட்ராவலராக. ஸோ ட்ராவலெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவர் வேறு வழியில் போகிறாரு. ஸோ நம்மளுக்காக மெரினா பீச் வரைக்கும் கொண்டு வந்து விட்டு போனார். ஸோ நம்ம வந்து சிக்னல் முன்னாடியே இறக்கி விட்டாங்க. ஏன்னா போலீஸ் இருப்பாங்க. ஸோ ஹெல்மெட் இல்லை. அதனால் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஸோ அண்ணன் வந்து ஏறியாச்சு. ஒரே ஹாய் மட்டும் சொல்லிங்கண்ணா. சரி தேங்க்ஸ்ண்ணா.
காய்ஸ் எங்கே வந்துட்டோன்னா கேஸ் இப்போ எங்கே இருக்குன்னா மெரினா பீச் வந்தாங்க ஒரு 4:30 மணிக்கு வந்து நான் கோயம்பேடு வந்துட்டேன். ஸோ இன்னும் வந்து 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. ஸோ அந்த ட்ராவல் வந்து நம்ம மெரினா பீச் போயிடலாம்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ அது போல் நானும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கை லிஃப்ட் வந்து சோலோ ட்ராவல் பண்ணால் மறக்காமல் சென்னையில் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் லிஃப்ட்லாம் கேட்டு நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸோ ஒரு வேளை வந்து ஸோ நம்ம 8ஆம் நாள் பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டோம். எங்கே ஒரு வேளை மெரினா பீச் வந்துவிட்டோம். நான் வந்து மெரினா பீச் வந்து வர முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் சென்னையில் ஒரு அண்ணன் அவருக்கு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் ஆனால் இது போய் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை வந்து கோயம்பேடில் இருந்தேன். கோயம்பேடுலேருந்து இப்போ மெரினா பீச்சுக்கு வந்து கூப்பிட்டு வந்து விட்டார். ஆனால் நான் 13 கிலோமீட்டராக கோயம்பேடுலேருந்து மெரினா பீச்சு காட்டுன்னு வர முடியுமா என்னன்னு தெரிலன்னு நினச்சேன். அப்படியே ஒரு வேளை வந்துட்டேன். சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. நானே கோயம்பேடு போயிட்டு அப்படியே நிறுத்திக்கலாம் பார்த்தேன். ஸோ அப்படியே மெரினா பீச் ஒரு வேளை வந்தாச்சு. போடுங்க. இந்த இடம் எப்போயுமே 2-3 வாட்டி வந்துருக்கேன். 3 வாட்டி வந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு இருப்போம். ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஒரு வேளை வந்துட்டோம் மெரினா கடற்கரைக்கு. ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்து என் ஃப்ரெண்டு வருவான். அப்போ கோயம்பேடு போயிட்டு அங்கே தங்கியிருப்பேன். தங்கிட்டு அங்கேருந்து ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கெல்லாம் தான் ட்ராவல் முடிஞ்சிச்சிங்க.